ஐடி கம்பெனிகளில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, அந்த ஹெச்ஆர் மேனேஜரை வச்சு சொல்லுவாங்க. ஹெச்ஆர் மேனேஜர் வச்சு, ஏப்பா உன் கையில் குச்சி இருக்குங்கிறதுக்காக குரங்க எப்படி வேணாலும் ஆட்டு வைக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா ஹெச்ஆர் எப்படி கிளையண்ட்டை நடத்துகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இந்த பழமொழியை ஐடி கம்பெனிகளில் ரொம்ப ஃபேமஸாக சொல்லுவாங்க. இப்போ எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த காம்பீரை நோக்கி நான் ஏப்பா காம்பீர், பதவி உன் கையில் இருக்குங்கிறதுக்காக உன் இஷ்டப்படிலாம் நீ நினச்சதுலாம் செய்கிறது, எவன் பேச்சையும் காதில் வாங்குறது கிடையாது. அந்த மாதிரி மனநிலை உன்னுடைய பதவிக்கு அழகில்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். தலைமை பயிற்சியாளராக காம்பீர் இருந்து இது வரைக்கும் கலட்டுனது எதுவுமே கிடையாதுங்க. ஆனாலும் தன்னுடைய இஷ்டத்துக்கு தன்னுடைய மனம் போன போக்கில் நடக்கிறத காம்பீர் நிறுத்தவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் இதை அழுத்தி சொல்கிறேன் அப்படின்னா, 3 விஷயங்க. ஒன்று என்ன அப்படின்னா, இந்த ஹர்ஷித் ராணாவை இந்த 15 பேர் கொண்ட ஸ்குவாடில் எடுத்திருக்காங்க. இதை ஏண்டா எடுத்திருக்கேன்னு கேட்டால் பதில் இல்லை. ஏன்னா ஹர்ஷித் ராணா ஆடுனது, இந்தியாவுக்காக ஆடுனது ஒரே ஒரு T20 போட்டி தான். சமீபத்தைய அவருடைய ஃபார்ம் ரொம்ப அவுட்டாக இருக்குது, எதுலேயுமே சைன் பண்ணலை. இந்தியாவுக்காக ஒரே ஒரு T20 போட்டி தான் ஆடிருக்காப்புல. லாஸ்ட் ஐபிஎல்ல 13 போட்டிகள் ஆடி வெறும் 10 விக்கெட்டுகள் மட்டும்தான் எடுத்திருக்காப்புல. அதுலேயும் ஓவருக்கு 10க்கு மேலே ரன்களை வாரி வழங்கியிருக்காப்புல. யார்? ஹர்ஷித் ராணா. அதேமாதிரி பார்டர் கவாஸ்கர் ஆஸ்திரேலியா டூருக்கு கொண்டு போனாங்க, அடின்னு பொழந்து அனுப்பிச்சிட்டாங்க ஹர்ஷித் ராணாவை. சமீபத்தில் அவருடைய ஃபார்ம் எதுவுமே சரியில்லை, கொண்டு ஹர்ஷித் ராணாவை கொண்டு உள்ளே போட்டிருக்காங்க. ஏண்டா சிராஜ் மாதிரியான ஒரு வெல் பிளேயர் ஆட வேண்டிய இடத்துல ஹர்ஷித் ராணாவை ஏண்டா போட்டேன்னு கேட்டால் பதில் இல்லை. சரி, முகமது சிராஜை ஏன் எடுக்கலை? ஏன்னா அந்த காம்பீருக்கு ஒரு சிலர் மேலே அந்த கன்னிங் வெஞ்சன்ஸ் வந்துட்டா அதை வச்சு மனுஷன் பழி தீர்த்துடுறாங்க. இதெல்லாம் பாவம், அவங்களுடைய கேரியர்லாம் பாதிக்கப்படும். இதை நான் சாதாரணமாக சொல்லலை. 2023 ஆசிய கப்பில் மனுஷன் சிராஜ் ருத்ரதாண்டம் ஆடுறாங்க. ஒரு நாள் போட்டி தொடர் 50 ஓவர் வடிவத்தில் நடக்குது. அதில் கப்பை எடுக்கிறதுக்கு மெயின் காரணமே சிராஜ் தான். ஃபைனலில் 6 விக்கெட்டை அள்ளுவான் மனுஷன். மேன் ஆஃப் த சீரீஸும் சிராஜுக்கு தான் கிடச்சது. அந்த வருஷத்தில் அதிக விக்கெட், ஒரு நாள் போட்டியில் அதிக விக்கெட்டுகள் எடுத்ததும் முகமது சிராஜ் தாங்க. சரி, அதுக்கடுத்து 2024 சாம்பியன்ஸ் கோப்பை நடக்குது, ஒரு நாள் வடிவத்தொடர் நடக்குது. சரி, உங்களுடைய நம்பர் 1 பவுலர் அந்த வருஷத்தில் அதிக விக்கெட்டுகளை எடுத்தவர், ஆசிய கப்பை வாங்க காரணமானவர், ஒரு நாள் போட்டிகளில் நம்பர் 1 பவுலர். இவரை நீ சாம்பியன் கோப்பையில் எடுப்பியா எடுக்க மாட்டியா? யாராக இருந்தாலும் கண்ணை மூடிக்கிட்டு சிராஜத்தை முதல்ல பிக் பண்ணுவாங்க. சாம்பியன்ஸ் கோப்பையில் சிராஜை கலட்டி விட்டாங்க மனுஷன். எல்லாத்துக்கும் அப்போ இப்போ பேசுகிற மாதிரி தான் அப்பயும் பேசுனாங்க. என்னடா கிறுக்காடா பிடிச்சிருக்கு உனக்கு, ஏன்டா சிராஜை எடுக்கலன்னு கேட்டாங்க. எதை பற்றியும் சட்டம் பண்ணலை, பாடி செஞ்சாப்புல. சாம்பியன்ஸ் கோப்பை நடந்து ஜெயிச்சிட்டாங்க. அதனால் அந்த இது பெருசாக கிளம்பலை. நீ ஒரு விஷயத்த நீனா ஒரு இஷ்டத்துக்கு செஞ்சு ரிசல்ட் நெகட்டிவாக இருந்துச்சு வச்சுங்க, வச்சு புழிஞ்சிருவாங்க. அதில் ஜெயிச்சிட்டாங்க, அது அப்படியே அமைஞ்சிருச்சு. அடுத்து 2025 இங்கிலாந்துக்கு டெஸ்ட் தொடர் போகிறாங்க. இதில் முகமது சமி இல்லை அப்படிங்கிறதுனால வேறு வழி இல்லாமல் முகமது சிராஜை எடுத்தே ஆக வேண்டிய சூழ்நிலை. சரின்னு சிராஜை எடுத்தாங்க. அங்கே போய் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தா, பும்ராவையெல்லாம் பின்னாடி தள்ளி சிராஜ் கதகளி ஆடினாப்புல அப்படின்னா சொல்லணும். தான் இங்கிலாந்து பிளேயர்லாம் மிரட்டிட்டான். அந்த தொடர்லேயே அதிக விக்கெட்டுகள் 23 விக்கெட்டுகள் எடுத்து நம்பர் 1 பவுலராக இருந்தது முகமது சிராஜ் தான். அதுலேயும் கடைசி டெஸ்ட்டில் கடைசி பாலில் அட்கின்சன் விக்கெட்டை தூக்கி அந்த 5வது டெஸ்ட் வெற்றியை தேடி கொடுத்தது காலத்துக்கும் ரசிகர்கள் மறக்க முடியாத ஒரு சம்பவமாக அது இருந்தது. அந்த அளவுக்கு ஃபார்மில் இருக்கிற முகமது சிராஜை இப்போ இந்த T20 ஸ்குவாட், பும்ராவுக்கு அடுத்து நீ 2வது பிளேயராக சிராஜ் தான் பிக் பண்ணணும். இந்த ஐபிஎல்ல கூட நல்லா பண்ணியிருக்காப்புல. முகமது சிராஜை கழட்டி விட்டாங்க மனுஷன். மறுபடியும் சாம்பியன்ஸ் கோப்பையில் என்ன இது பண்ணாப்புலையோ அதே மாதிரி பண்ணி விட்டு ஹர்ஷித் ராணாவை தூக்கியிருக்காங்க. இதைத்தே ரசிகர்கள் யாராலையும் ஏற்றுக்கவே முடியல. நீ தனிப்பட்ட உன்னுடைய பகை, தனிப்பட்ட உன்னுடைய விருப்பு வெறுப்பை கொண்டு போய் ஒரு தலைமை பயிற்சியாளர் பொறுப்பில் இருந்துக்கிட்டு இப்படி நீ செய்யலாமா அப்படின்னு கழுவி ஊத்துறாங்க. ஒன்று, ஹர்ஷித் ராணாவை முகமது சிராஜுக்கு பதிலாக எடுத்தது. 2வது என்ன அப்படின்னா, இந்த சிவம் துபேவை எடுத்துட்டு ஸ்ரேயஸ் ஐயரை வெளியில் தள்ளியிருக்காங்க. சிவம் துபேவும் சமீப காலங்களில் எந்த விதமான பெரிய தாக்கங்களை உண்டு பண்ணலைங்க. அவர் ஃபார்ம் அவுட்டில் தான் இருக்காப்புல. சரி, சிவம் துபே பவுலிங் போடுவார் அப்படின்னு சொல்லி நினச்சா எந்த போட்டியிலுமே அவருக்கு பவுலிங்கே கொடுக்க மாட்டேங்க. அப்போ நீ பேட்டிங்காக மட்டும்தான் சிவம் துபேக்கு நீ போகிற அப்படின்னா அதுக்கு 100 டைம் பெட்டர் ஸ்ரேயஸ் ஐயர். நீ ஸ்ரேயஸ் ஐயரை எடுத்துருக்கலாம், ஸ்ரேயஸ் ஐயரை எடுக்கலை. ஏன்? இதுக்கும் ஒரு கதை இருக்குங்க. என்னன்னா 2024 KKR
கேகேஆர் வந்து கேப்டனாக ஸ்ரேயஸ் ஐயரை பிக் பண்ணுறாங்க. மென்டாரா கௌதம் காம்பீரை வந்து எடுக்கிறாங்க. இவங்க வந்து கேகேஆர் வந்து கப்பு வாங்கி 10 வருஷம் ஆச்சு. 2014 கப்பு வாங்கினாங்க. அப்போ கேப்டனாக இருந்தது கௌதம் காம்பீர். 10 வருஷத்துக்கு பிறகு காம்பீர் மென்டார், ஸ்ரேயஸ் ஐயர் கேப்டன். செம்மையாக அந்த ஐபிஎல் 2024 ஐபிஎல் செம்மையாக ஆடி கப்பை வாங்க வைக்கிறாப்புல ஸ்ரேயஸ் ஐயர். அப்போ என்ன டாக் வருது, மென்டாரா காம்பீரை போட்டதுனால தான் கேகேஆர் கப்பு வாங்கினாங்க அப்படின்னு ஒரு செய்தி வருது. அதே நேரம் இல்லை ஸ்ரேயஸ் ஐயருடைய திறமையான பிளேயிங், திறமையான கேப்டன்ஷிப்னால தான் கப்பு வாங்கினாங்க அப்படின்னு ஒரு பேச்சும் வருது. இது வந்து காம்பீரோட ஈகோவை லைட்டாக தூண்டி விட்டுருது. எப்படி நம்மளால கப்பு வாங்கணும்னு சொல்கிறது கரெக்டு. ஸ்ரேயஸ் ஐயரை வந்து கேப்டனாக எடுக்கிறதுக்கு காரணமும் காம்பீர் வந்து ஒரு காரணம். எது கேகேஆருக்கு அந்த நேரத்தில் கேப்டனாக எடுக்கிறதுக்கு. அப்போ நம்ம எடுத்த ஒரு பிளேயரை, கேப்டனாக ஆக்குன பிளேயரை இவங்க வந்து கப்பு ஜெயிக்கிறதுக்கு காரணம் சொல்கிறாங்க. இது எப்படின்னு சொல்லி அந்த நேரத்திலேயே ஸ்ரேயஸ் ஐயர் மேலே ஒரு வெஞ்சன்ஸ், ஒரு பழிவாங்கும் உணர்ச்சியை கொண்டு வந்துடுறாப்புல. இதுக்கு என்ன உதாரணம் அப்படின்னா, எந்த ஐபிஎல் டீமுமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு கேப்டனை மாற்ற மாட்டாங்க, வச்சுப்பாங்க. ஆனால் காம்பீர் தலையிட்டு அவனை தூக்கி வெளியே போடு அப்படின்னு சொல்லி அந்த 2024 சக்ஸஸ்ஃபுல் கேப்டன் கேகேஆருக்கு. ஆனால் 2025 ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கு பிறகு வர அங்கேருந்து பஞ்சாபுக்கு வர்றாப்புல ஸ்ரேயஸ் ஐயர். இப்போ பஞ்சாபுக்கு வந்த பிறகு இப்போ யார் பெரியாள்னு தெரியுமா வேணாமா? காம்பீர்னால கப்பு வாங்கினதா இல்லை ஸ்ரேயஸ் ஐயர்னால கப்பு வாங்கினதான்னு தெரியணும்னா இவர் வேற டீமுக்கு போய் சரியாக சைன் பண்ணக்கூடாது. அப்படின்னா காம்பீர் தான் காரணம். வேற டீம்லையும் போய் இதே பெர்ஃபார்மன்ஸை காமிச்சு கொண்டு வந்தாப்புல அப்படின்னா காம்பீர் டம்மி, ஸ்ரேயஸ் ஐயர் தான் கில்லின்னு அர்த்தம். என்ன நடந்துச்சு? பஞ்சாபுக்கு வந்த உடனே மனுஷன் 12 வருஷமா டம்மி டீமாக கிடந்த, ஒன்றுமே செல்ஃப் எடுக்காத மொக்க டீமாக கிடந்த பஞ்சாபை அடித்து கொண்டு வந்து ஃபைனல் வரைக்கும் கொண்டு வந்து நிப்பாட்டினாங்க மனுஷன். அதுலேயும் ஒரு குவாலிஃபை மேட்ச்சில் மும்பைக்கு எதிரான ஆடின ஆட்டத்தை எவனுமே மறக்க மாட்டாங்க. தனி ஒரு ஆளாக நின்று ஜெயிக்க கொடுத்தா மனுஷன் ஃபைனல் வரைக்கும் கொண்டு வந்தான். இப்போ சொல்லிட்டாங்க காம்பீருடைய பருப்பு வேகலை. ஏப்பா 2024 கப்பு வாங்கினது நீ மென்டாராக இருந்ததால இல்லை, ஸ்ரேயஸ் ஐயர்னால தான். அதை மறுபடியும் அவர் 2025 நிரூபிச்சிருக்காப்புல. அதனால உன் பருப்பு இங்கே வேகலை அப்படின்னு சொல்லி ஸ்ரேயஸ் ஐயர் தான் காம்பீரோட, ஸ்ரேயஸ் ஐயருடைய அந்த பேட்டிங் நுணுக்கமும் கேப்டன்ஷிப்பும் தான் கேகேஆர் ஜெயிக்க காரணம் சொல்லிடுறாங்க. இது இன்னமும் இந்த ஈகோவை பற்ற வைக்க காரணமாயிருது. இவர் இதுக்கு இடையில் இந்திய தலைமை பயிற்சியாளராக ஆயிடுறாரு இந்திய அணிக்கு. அதே வெஞ்சன்ஸை கண்டினியூவாக கொண்டு வந்து டெஸ்ட்டுக்கு எடுக்கலை, டெஸ்ட்டில் இருந்து ஓரம் கட்டுறாங்க. அதுக்கு பிறகு ஐபிஎல் தன்னுடைய திறமையை காட்டுறாப்புல. திறமையை காட்டி இவரை வழி இல்லை, அப்போ இவரை எடுத்தே ஆகணுங்கிற கண்டிஷன் வந்துடுது. சாம்பியன்ஸ் கோப்பையில் எடுக்கிறாங்க. 5 போட்டியில் 250 ரன்கள் அடித்து 250 உட்பட அந்த சாம்பியன்ஸ் கப்பு ஜெயிக்கிறதுக்கு காரணமாகவே ஸ்ரேயஸ் ஐயர் இருந்தாப்புல. அதனால் ஸ்ரேயஸ் ஐயர் இந்த ஆசிய கப் 15 கொண்ட ஸ்குவாடில் இல்லை, ஒரு பிளேயராகவும் ஏன் கேப்டனாக சஜஸ்ட் பண்ணுறக்கூடிய அளவுக்கு திறமையும் தகுதியும் இருக்குது. அதனால் கன்ஃபார்மாக உள்ளே இருப்பாப்புல நினச்சா காம்பீர் தன்னுடைய வேலையை மறுபடியும் காமிச்சிட்டாப்புல. ஸ்ரேயஸ் ஐயரை தூக்கி வெளியே போட்டுட்டு ஒன்றுமே ஆகாத சிவம் துபையை தூக்கி உள்ளே வச்சுட்டாப்புல. இதையும் வந்து முன்னாள் பிளேயர்கள் வறுத்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. உன்னுடைய சொந்த வெறுப்பை கொண்டு போய் இந்திய தலைமை பயிற்சியாளர் அப்படிங்கிற ஒரு பொறுப்பில் இருந்துக்கிட்டு உனக்கு பிடிக்கும் பிடிக்காதவங்களை எடுக்காமல் போகிறதுங்கிறது வந்து நல்லதில்லை அப்படின்னு வறுத்து எடுக்கிறாங்க. இது 2வது. 3வது விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சுப்மான்களை கொண்டு வந்து திணிக்கிறாங்க. ஏன் திணிக்கிறாங்கன்னு தெரியல. நீ திணிக்கிறதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கணும்ல. சரி, ஏற்கனவே உள்ளால் நல்லா விளையாடலை, ஏற்கனவே திறமையான பிளேயர்கள் கேப்டன்ஷிப் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, அதனால் நான் வந்து சுப்மான்களை கொண்டு போய் திணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் பரவாயில்ல. ஏற்கனவே சூரியகுமார் யாதவ் கேப்டனாக இருக்காப்புல. எக்கச்சக்கமான திறமைகள் கொண்ட பிளேயர்கள் இருக்கிறாங்க. ஜெய்ஸ்வால், ஸ்ரேயஸ் ஐயர், இந்த மாதிரி வந்து ரிஷப் பந்து, யார் திலக் வர்மா, எக்கச்சக்கமான பிளேயர்கள் இருக்கான். இப்போ கொண்டு போய் நார்மல் ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடக்கூடிய சுப்மான் கில்லை கொண்டு போய் ஏன் திணிக்கிற? டெஸ்ட்டுக்கு கொண்டு போனேன், தரசாட்டையே ஆடுவாப்புல. அதனால் டெஸ்ட்டுக்கு பக்காவாக ஃபிட் ஆனாப்புல. கிட்டத்தட்ட 700 ரன்களுக்கு மேலே அடித்தாப்புல. இங்கிலாந்து தொடரல, அதெல்லாம் நம்ம மறுக்கலை. டெஸ்ட் ஃபார்மேட்டுக்கு ஓகே, நீ கேப்டனாக வச்சுக்க. T20 போட்டிகளில் அதிரடியாக ஆடக்கூடிய போட்டிகளில் எப்போவுமே சுப்மான் கில் ஒரு படி கீழே தான். அதுலேயும் ஜெய்ஸ்வால், ஸ்ரேயஸ் ஐயரோட கம்பேர் பண்ணால் ரொம்பவும் கீழே. அப்படி இருக்கிறப்ப ஜெய்ஸ்வாலோடைய நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டில், நல்ல ஹிட்டிங்கில் ஆடக்கூடிய 2 பிளேயரை டவுன் பண்ணிவிட்டு மறுபடியும் சுப்மான் கில்லை கொண்டு வந்து வைஸ் கேப்டனாக போட்டு, அப்போ தான் பிளேயிங் லெவலில் ஆட வைக்க முடியும். வைஸ் கேப்டனாக போட்டு இந்த ஸ்குவாடை நீ அறிவிச்ச அப்படின்னா அப்போ என்ன உன்னுடைய நோக்கம் என்ன? எதுக்காக இதை நீ செய்கிற? சரி, நீ செஞ்சதில் மற்ற ஆள் பாதிக்கப்படாட்டா பிரச்சனை இல்லை. இவனால் 2 நல்ல பிளேயர்கள் பாதிக்கப்படுறாங்க. இதை கொண்டு வந்து ஏன் பண்ணுறேன்னு கேட்டால் அதுக்கும் எந்த சத்தமும் காட்டுறது இல்லை.
நான் செய்கிறது தான் செய்வேன், உன்னால் முடிஞ்சதை பாரு, ஆனதை பாரு, என்னை எவனும் கொஸ்டின் பண்ணாத அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதேச்சதிகார போக்கு வந்து இந்திய அணியுடைய ஃபியூச்சருக்கு நல்லது இல்லைன்னு தான் என்னைய கேட்டால் சொல்லுவேன். 3 சேஞ்சஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த டீம் நல்லா வலுவாக இருந்திருக்கும். காம்பீர் மேலேயும் எந்த விமர்சனமும் வந்திருக்காது. யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஹர்ஷித் ராணாவுக்கு பதிலாக முகமது சிராஜ் 1, 2வது சிவம் துபேக்கு பதிலாக ஸ்ரேயஸ் ஐயர் 2, 3வது சுப்மான் கில்லுக்கு பதிலாக நம்ம வந்து யஜஸ்வி ஜெய்ஸ்வால் இதில் எடுத்திருந்தாங்க அப்படின்னா, இந்த 3 பேரை எடுத்திருந்தாங்கன்னா டீம் ஃபிட்டாக இருந்திருக்கும். ஆசிய கப்புக்கும் நல்ல ஜெயிச்சு கப் எடுத்திருப்பாங்க. அடுத்து வர்ற உலகக்கோப்பை மாதிரியான பெரிய தொடர்களுக்கும் இது வந்து இந்த டீம் வந்து எதிர் அணிக்கு சிம்ம சொப்பனம் விளங்கக்கூடிய ஒரு அணியாக இருந்திருக்கும். இந்த தவறை காம்பீர் செஞ்சுட்டாப்புல அப்படிங்கிறது தான் எல்லாருடைய வருத்தமும் கோபமும் ஆதங்கமுமா இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்கள், குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.